ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 2/8/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 8 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணும்போது ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸையும் உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸையும் பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க அந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். நேற்று டேட்டில் 1/8/2024 வந்த நோட்டிஃபிகேஷன். அட்டென்ஷன், சர்டன் கிளாரிஃபிகேஷன் இஷ்யூடு யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டல் அட்மிஷன். எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸில் ஒரு சில கிளாரிஃபிகேஷனை இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. பேஸ்ட் ஆன் த ரெப்ரசன்டேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ டெலிஃபோனிக் என்கொயரி, அதாவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து இமெயில் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் அதுபோக பர்சனலாகவும் வந்த சந்தேகங்களுக்கான விடைகள். பேமெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு எஸ்சிசி கேண்டிடேட். இப்போ செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்துவது தொடர்பாக ஒரு சில கிளாரிஃபிகேஷன், அதாவது எங்கே அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரக்கூடிய எஸ்சி மாணவர்கள், எஸ்சிஏ மாணவர்கள், எஸ்டி மாணவர்கள், அதே போல் எஸ்சிசி அதாவது கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன், இவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரும்போது செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன். இட் இஸ் கிளாரிஃபைட் தட் த பேமெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் இன் கேஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபார் கேண்டிடேட் பிலாங்கிங் டு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு எஸ்சிசி கேண்டிடேட் வில் பி waived off if the income of the parent less than 2.5 lakhs per annum. Income certificate is mandatory for such candidates. அப்போது மேலே குறிப்பிடப்பட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேருவதற்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்ததுன்னா அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மேண்டேட்ரி, கண்டிப்பாக அதை கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அதில் ஃபீஸ் எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் இன் ரவுண்ட் 2 பியாண்ட் த ஸ்டிபுலேட்டட் டேட். இப்போ இட் இஸ் கிளாரிஃபைடு தட் த ஸ்டூடெண்ட் who are allotted in round 2, if they do not join the allotted college or if they resign the joined institution before the stipulated resignation date, they will be allowed free exit. இப்போது ரவுண்டு 2ல் அலாட் ஆன கேண்டிடேட்டு அவங்களுக்கான அந்த ஸ்டிபுலேட்டட் டேட் அண்ட் டைம், அந்த கடைசி நாள் கடைசி நேரம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை தாண்டி ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபோர்ஃபீச்சர் இருக்குது, அபராதம் இருக்குது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது எப்போது அந்த குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளே அவங்க போயிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான அபராதமும் இல்லை. கடைசி நாள் கடைசி நேரத்துக்குள்ளே அவங்க ரிசைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி ரிசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அபராதம் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தே வில் பி அலௌடு ஃபார் ஃப்ரீ எக்ஸிட், அந்த கால அவகாசத்துக்குள்ளே செஞ்சிட்டாங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. மீனிங் தேர் வில் பி நோ ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் எனி ஃபீஸ், பட் இஃப் த கேண்டிடேட் ரிசைன்ஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப்டர் த ஸ்டிபுலேட்டட் டேட்
அந்த கால அவகாசத்துக்கு பின்னாடி செஞ்சாங்க அப்படின்னா என்ன ஆகுது, இன் ரவுண்டு 2 இரண்டாம் சுற்றில் இந்த கால அவகாசத்தை தாண்டி போய் அவங்க ரிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் 2 ஆர் இன் லேட்டர் ரவுண்ட்ஸ், அதன் பிறகு வரக்கூடிய 3வது சுற்றாக இருந்தாலும் சரி 4வது சுற்றாக இருந்தாலும் சரி, they will have to forfeit the security deposit. செக்யூரிட்டி டெபாசிட்டும் forfeit ஆயிரும், அதன் பிறகு டியூஷன் ஃபீஸும் டெபாசிட் ஆயிரும், ஆல்ரெடி பெய்டு அண்டு ஆல்சோ பே த டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ். அப்போது என்னவெல்லாம் ஆகுது, அவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டும் கால அவகாசம் தாண்டி போய் ராஜினாமா செய்யும்போது, ரிசைன் செய்யும்போது செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீஸ் போயிடும், அதன் பிறகு டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதையும் கட்டுற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபா சுமார் வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as mentioned in the prospectus of government quota clause 23 and clause 20. கவர்மெண்ட் கோட்டாக்கு கிளாஸ் 23 ரூல்ஸ்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கிளாஸ் 20 அப்படிங்கிற அந்த கிளாஸ்லேயும் ப்ராஸ்பெக்டஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது ரிசைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்த குறிப்பிட்ட காலம் நேரத்துக்குள்ளே செஞ்சிடணும். அதை தாண்டி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு இது எல்லாம் அபராதமாக வரும் அப்படிங்கிறத 2வது பாயிண்ட்டில் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3வது பாயிண்ட்டு ரெக்யர்மெண்ட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், இதை வந்து நம்ம தனியாக எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ரிகார்டிங் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், த கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் குவாலிஃபைடு இன் போர்ட்ஸ் other than the Tamil Nadu State Board, CBSE and ICSE boards only have to produce the eligibility certificate. அப்போ eligibility certificate யாரெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படித்தவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை, சிபிஎஸ்சி போர்டில் படித்தவங்க கொடுக்க தேவையில்லை, ஐசிஎஸ்சி போர்டில் படித்தவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? மற்றவங்க இந்த 3 போர்டை தவிர அதர் தேன் போர்ட்ஸில் படித்தவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை ஒரு தடவை படிச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.